இந்த கேள்வியில் ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்களின் சராசரி வயது 21 ஆண்டுகள். ஒரு குடும்ப உறுப்பினரின் இறப்பு காரணமாக சராசரி வயது 2 மாதங்கள் குறைக்கப்படுகிறது. இறந்த உறுப்பினரின் வயது என்ன? அதாவது ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் ஆவரேஜ் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எதுவுமே தேவையில்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்களா? 9, ஒரு ஆள், 10 பேர். இப்போது இந்த ஒரு ஆள் வந்து இறந்துட்டாப்பு. இப்போ அவரோட ஏஜும் 21 இருந்ததுன்னா எந்த சேஞ்சஸும் வராதுங்களா? ஆனால் என்ன ஆகுது, அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த 9 பேருக்குமே 2 மாதம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 பேருக்கு 2 மாதம்னா எவ்வளோ வருங்க? 18 மாதம் குறையுதா? ஓகே, ஏன் குறையுதுன்னா இவர் அந்த இறந்த ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஓகேங்களா? அப்போது இங்கே குறையுதுன்னா அந்த 18 மாதம் யாருக்கிட்ட இருக்கும்? அந்த இறந்தவர்கிட்ட தானே இருக்கும். அப்போது 18 மாதங்கிறது எவ்வளவு? 12 மாதம்னா ஒரு வருஷம். 18 மாதங்கிறப்போ 1.5 வருஷங்களா? அப்போ அவருடைய ஏஜ் என்னவாக இருக்குங்க? 21 இருந்ததுன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் அதை விட 1.5 ஏஜ் அதிகமாக இருக்காப்புல. அப்போ அவரோட ஏஜ் எவ்வளோவா இருக்கும்? 22.5 வயசாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 22.5. ஓகே, தேங்க்யூ.